ஹாய் கைஸ், இன்றைக்கி வீடு வந்து எப்படி நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே வராமல் நம்ம வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜி வருது, இல்லை நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, நாங்கள் எது பண்ணாலும் சுபிக்ஷம் ஆக மாட்டேங்குது, விருத்தி அடைய மாட்டேங்குது, இதெல்லாம் நிறைய பேரோட கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ரொம்ப 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 சிம்பிளான ஒரு பரிகாரம் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகேயா? ஒரு தட்டு, அந்த தட்டு எதுவாக வேணாலும் இருக்கலாம், சில்வர் தட்டாக இருக்கலாம், பிளாஸ்டிக் தட்டாக இருக்கலாம், பீங்காய் தட்டாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் கண்ணாடி பவுல் நீங்கள் வைக்கிறது வந்து கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. கண்டிப்பான முறையில் அது கண்ணாடியாக தான் இருக்கணும். ஏன்னா கண்ணாடிக்கு தான் நெகட்டிவிட்டியை ஈர்த்து வெளி அனுப்புகிற சக்தி உண்டு, ஓகேயா? ஸோ கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. அந்த கண்ணாடி பவுல் நிறைய உப்பு எடுத்துக்குங்க. எதுக்காக உப்புனா, உப்புக்கு வந்து மெமரி ஜாஸ்தி, ஓகேயா? ஸோ அந்த ருணானுபந்தம் அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய மெமரி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு பொருள் தான் உப்பு. அதனால தான் வீட்டில் சாதம் பரிமாறும் போதே உப்பை வந்து கையில் தொட்டு பரிமாறுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, ஸ்பூனில் தான் வைப்பாங்க. இன்னொன்று, உப்பை கையில் தொட்டு இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டாங்க, இலையில ஸ்பூனில் வச்சுருவாங்க. நம்ம தான் அந்த உப்பை தொட்டு எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ஃபிங்கரில் அந்த உப்பை தொட்டு எடுத்தால் கூட நம்மளோட மெமரிஸ் அந்த உப்பில் கலந்து யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்குள்ளே போயிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஸோ இப்போது அந்த உப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு பவுல் நிறைய உப்பு எடுத்துக்கோங்க, கண்ணாடி பவுலில். அந்த உப்புக்கிட்ட என்ன சொல்கிறீங்கன்னா, எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் என் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, என் வீட்டுக்குள்ளே இருக்க நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வெளியே போயிடணும், வெளியே இருக்க நெகட்டிவ் எனர்ஜி என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. இதை வந்து நீங்கள் அந்த உப்புக்கிட்ட சொல்லிவிட்டு அந்த கண்ணாடி பவுலில் அந்த தட்டில் வச்சு வாசலில் வச்சுருங்க. வாசலில் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த உப்பு ஒன்றுமே ஆகலை, அப்படியே இருக்குது அப்படின்னா அவ்வளோக்கா நெகட்டிவ் எனர்ஜி இல்லைன்னு அர்த்தம். சப்போஸ் அந்த உப்பு வந்து வச்சு 1 வாரம் 10 நாள்லேயே நீர்த்து போச்சு அப்படின்னா அவ்வளவு நெகட்டிவ் எனர்ஜியை அதை உள்ளே அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இம்மீடியட்டாக ஏதாவது ஒரு ரன்னிங் வாட்டரில் அந்த உப்பை கொட்டி அந்த பவுலையும் அந்த ரன்னிங் வாட்டர்லேயே கழுவிட்டு அப்புறமா வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் வீட்டிலே வெளியே குழாய்கள்லாம் இருக்கும்ல, ஜலதாரி பக்கத்துலேயே இருக்கணும், அந்த மாதிரி குழாயாக பார்த்து கழுவுங்க. உப்பு அப்படியே கொட்டிட்டு வராதிங்க, ஏன்னா அந்த உப்பில் மெமரி இருக்குது, அது தண்ணியில் வாஷ் ஆகி கரைஞ்சி போயிடணும், அப்போ தான் அது வந்து போகும். அந்த தண்ணியும் வந்து நம்ம வீட்டில் நிற்கக்கூடாது, அது போயிடணும். இப்போ ஜலதாரி வழியாக உள்ளே போகுதுன்னா அந்த டிச்சு தண்ணியில் அதை அடிச்சுக்கிட்டு போயிடும் இல்லையா, நிற்காது, அங்கேயே ஸ்டாக்னண்ட்டாக நிற்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் உப்பை எங்கேயோ தூக்கி கொட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எங்கே கொட்டினீங்களோ அங்கே அப்படியே தான் இருக்கும் உப்பு. அது நீராவியாக போயிடுச்சுனாலும் என்ன சொல்ல, அதனுடைய மெமரிஸ் அங்கேயே தான் இருக்கும். ஸோ அதனால் உப்பு வந்து இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள். வெளியே இருக்கிற குழாயாக இருக்கணும், அங்கே ஜலதாரி இருக்கணும், அந்த ஜலதாரியில் உப்பை கொட்டிட்டு நல்லா ரன்னிங் வாட்டரில் அந்த பவுலையும் கழுவிட்டு அந்த உப்பு பூரா கரைஞ்சி ஜலதாரிக்குள்ளே போயிடணும், அது ரன்னிங் வாட்டராக இருக்கணும். அதுக்கப்புறமா பவுலை எடுத்துகிட்டு வந்து உங்கள் கிச்சன் சிங்கில் நல்லா கழுவிட்டு திருப்பி இன்னொரு பவுல் ஆஃப் உப்பை எடுத்து அதே மாதிரி சொல்லி வாசலில் வைங்க. ஸோ இப்படி வச்சிங்கன்னா வீட்டுக்குள்ளேயும் எந்த நெகட்டிவிட்டியும் இருக்காது, உங்கள் வீட்டுக்குள்ளேயும் எந்த நெகட்டிவிட்டியும் வராது. ஓகே கைஸ், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அடுத்து ஏதாவது பார்ப்போம். அன்டில் தென்.